Hi. Okay, welcome to the another part. Okay. எனக்கு ஒன்றும் சொல்ல வரல அது என்னன்ட்டு. சரி, ஓகே, கேம் பிளேக்குள்ள போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சடங்குக்கு தேவையான சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப 15ல் தான் வச்சேன் நான். ஆனால் ஓகே, இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோ நான் செக் பண்ணி பார்த்ததுல என் சவுண்டும் கேமோட சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தது. ஸோ என் சவுண்ட் வந்து தனியாக தெரியல. இந்த வீடியோவில் மேபி அது ஃபிக்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சடங்குக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணோம். அதாவது நம்ம என்னென்ன பண்ணோம்னா, இருங்க அப்ஜெக்டிவ்ஸில் போகிறேன். ஷாக்கை இது பண்ணியாச்சு. கேண்டில்ஸ் இது நம்மக்கிட்ட இருக்குது. கிளாஸ் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஒரு கைப்பிடி அளவு முடியும். ஒரு ரூவின் வந்து இந்த டப்பாவில் இருக்குது. பட் ஆனால் இந்த டப்பாவை வந்து நம்மளால் திறக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு பாயிண்டான ஒரு ஆப்ஜெக்டும் நம்மகிட்ட இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு கிளப் ஒன்று பார்த்தோம் கடைசி வீடியோவில். அந்த கிளப்போட சாவி வந்து கிளப்போட மெம்பர் இங்கே இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அது வேணும்னா இவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சாகணும். அந்த உதவி தான் போய் புக் எடுக்கணும் கிளாஸ் ரூம் சியில். சரி, வாங்க போகலாம். இது ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் தான் இருக்கு. ஓகே, நான் எல்லாமே தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை இந்த டெஸ்க்ல இருக்கா? ஓ, இந்த டெஸ்க்கை நம்ம செக் பண்ணுங்க. நான் வேற இந்த இது மட்டும் பார்க்குறேன். இது ஒரு உட்டன் டெஸ்க்கு. இங்கே இருக்கு. அதை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ரெட் நோட்டை படிக்கலாமா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதை ஒன்று செய்வோம். ஓகே, எட்ஸு இன்வென்ட்ரி எங்கே இருக்கு? இது ஒரு ஜேர்னல், ப்ரைவேட் ஜேர்னல் அப்படின்றாங்க. உள்ள பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். இது வெறும் மேட்ச் ப்ராப்ளம் தான். அங்கங்க கிறுக்கல் இருக்கு. வர்த்தே இல்லப்பா. வாங்க இந்த மேத்ஸ் நோட் புக்கை எடுத்துன்னு போய் கொடுப்போம். யார் இந்த மேத்ஸ் நோட் புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறதுன்னு தெரியலையே. இதானே இருக்கான். என்னங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஓகே, கிட்ட போகணும், எச்ச எழுத்தணும். ரொம்ப கடுப்பாகுதுங்க. இன்வென்ட்ரி இல்லை, இன்வென்ட்ரி. ஓகே, இதுதான் உன் நோட் புக்கா? ஆமாம், இதுதான். நீங்கள் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், உன்னோட கணக்கு எல்லாமே பத்திரமா இருக்கு. நீ பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து எதனா சால்வ் பண்ணியே என்ன? நீ உண்மையிலே நினைச்சு என்னோட பர்சனல் ஜேர்னலை வந்து ஒன்று எடுத்துட்டு வர சொல்லுவேன்ட்டு. சரி, ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இந்தா இந்தா, நன்றி. ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கர்டைன்ஸ் இல்லைன்னு சொன்னல. ஸோ அந்த இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல அந்த கர்டைன்ஸை வந்து நம்ம ஒரு கீழே ஒரு கிளப் ரூம் இருக்கு. அந்த கிளப் ரூம்ல தான் நம்ம தேடி ஆகணும். இந்த ரூம் வந்து இதுதான். ஓகே, எட்ஸ் எழுத்தியாச்சு. இன்வென்ட்ரி. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. டோர் அன்லாக். சுவிட்ச் இருக்குங்க. இது போதுமே. இது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே, இந்த கர்டைன்ஸ் எடுக்கலாம்ல? இந்த கர்டைன்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, ட்ரானா விலகுறதா? நம்மளால எடுக்க முடியாது அந்த கர்டைன். இங்க ஒரு துணி இருக்குங்க. இதை எடுத்துக்கோ. ஓகே, இந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு தேவையானது இல்லை. ட்ரெயின் ப்ரஷ்லாம் இருக்கா? குப்பை தொட்டி ஏன் அடிக்கடி வைக்கிறாங்கன்னே இந்த கேம்ல தெரியல. நம்ம ஏதோ குப்பை தொட்டியில எதனா ஒரு பொருள் இருக்கும் சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில பார்க்க வேண்டியதா இருக்கு. வெறும் குப்பை தொட்டி. ஓகே, இந்த இதுல பேப்பர் ஏதோ இருக்கு. பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ் தேவையில்லை. இதெல்லாம் செக் பண்ணியாச்சா? இந்த ட்ராவை செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன செக் பண்ண? டேஜா ஊவா?
இதுவுமே சீல் பண்ணப்பட்டிருக்குன்றாங்க. இதை எப்படி ஓபன் பண்றதுன்னே தெரியலையே. என்கிட்ட பாயிண்டான ஆப்ஜெக்டும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த காஸ்டியூம்லாம் நல்லாவே இல்லைன்றாங்க. நான் என்ன பண்றது? இந்த ரூம்ல இல்லை. ஸோ கீழே எனக்கு ஒரு சாவி கிடைச்சதுல, ஸோ அந்த ரூம்ல வேணா இருக்கலாமா? வாட் இஸ் திஸ் ரூம்? இந்த ரூம் என்னது? இந்த ரூமை யூஸ் பண்ற யாருமே யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லையே. ஓகே, எங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? ஓ, நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்றும் அந்த அளவுலாம் மோசம் இல்லை. இந்த நேரத்துல நீ என்ன பண்ற? அதுவும் அட்ட ராத்திரியில இது ஒன்றும் நார்மல் கிடையாது. நானும் அதே உங்களை கேட்கலாம்ல. உனக்கு தான் தெரியுமே நாங்க என்ன பண்றோம்ட்டு. ஓ, நாங்க நான் சாரி, விஆர்னா நம்பவா? சாரி. ஓ சே, அது விஆர் கிடையாது, வேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆ நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு உங்களுக்கு தெரியல. சே, இங்கிலீஷ்ல இவ்வளவு சொதப்புவான்னு தெரியல. ஐ திங்க் நான் ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டைலாக. சரி பார்க்கலாம், இந்த டைலாக பார்க்கலாம். உண்மை என்னன்னா, நீங்க பண்றதை தான் நானும் பண்றேன். ஆனா அது உங்களோட பயங்கரமா இருக்கும். ஒரு கேமா நாங்க வந்து சேர்ந்துக்கலாமா? நீங்க வந்து இந்த நைட்டுக்கு வேற பிளான் வச்சிருக்கதான் நான் நினைச்சேன். ஒரு ஒரு ஹவர் இல்ல 2 ஹவர் உங்க கூட தரலாமே அப்படின்றாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா இது அதாவது ஒரே ஒரு பர்சன் கலந்து கூடிய ஒரு சடங்கு. ஸோ உங்களால ஜாயின் பண்ண முடியாது. ரொம்ப பிச் பண்றாங்க. இதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஒரு ஆத்தென்டிக்கான பொருள் வந்து ஒரு சீப் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கு. சாரி, அந்த சீப் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட பொருள் வந்து ஆத்தென்டிக்கா தெரியுதுன்றாங்க. சாரி இல்லை, நம்ம என்ன மிஸ் பண்றோம் எனக்கு தெரியல. இந்த எப்படி நான் ஓபன் பண்றதுன்னு தெரியல. I will not carry the entire box around. எப்படி இந்த டெஸ்க விட்டோமா? இந்த நேரம் பார்த்து சுத்தி விளையாடுது இது கேரக்டர். ஒருவேளை அதே ரூம்ல தான் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம். இந்த ரூமை நம்ம பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் போன எபிசோட்ல. ஆமா, மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரூம்ல என்னென்ன இருக்கு? சாக்காமா இல்ல ஒன்றும் இல்லை. ஓ, இங்க ஒரு கத்திரிக்கோல் இருக்குங்க. ஓகே, இந்த ரூமை மிஸ் பண்ணதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள். ஓகே, இதுதான் அந்த பாயிண்டி ஆப்ஜெக்ட். சாரி, மிஸ்ப்ரொனன்சியேஷன். ஓகே, அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமே. எதுக்கு தேவையில்லாம திருப்பி திருப்பி வந்துட்டு. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தானே இது? இல்லையா? ஓகே, சாரி. எக்ஸ் எடுத்துட்டு கிட்ட போயிட்டு இன்வென்ட்ரி, யூஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். பல்பு அது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு, ஏன் சிசரை யூஸ் பண்றேன்னு கேக்குறாங்கப்பா. இன்வென்ட்ரி. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரைட், பார்க்கலாம். நிறைய யூஸ்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்புறம் ஒரு லெட்டர் இருக்கு, அதை படிக்கணுமா? படிக்கலாம். ரோசஸ் ஆர் ரெட். இது என்னங்க இது? ரோஜா வந்து சிவப்பா இருக்கும், ஊதா வந்து ஊதாவா தான் இருக்கும். இது என்ன புரியலையே. ஓகே, இது வேற ஏதோ லெட்டர்னு நினைக்கிறேன்.
அப்படியே ஜொலிக்கும் டைமண்ட் மாதிரி அப்படின்றாங்க. நான் உன்னை தினம் பார்க்குறேன், நைட்டும் பார்க்குறேன், பகலும் நைட்டும் பார்க்குறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது என்னங்க ரொம்ப சேடிஸ்டா இருப்பான் போலயே. ஓகே. இன்னும் பேப்பரோட இன்னொரு சைடு வந்து ஸ்கிரிபிள் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் அப்படின்றாங்க. ஆனா இது சரியா இல்லை அந்த பேப்பர். எனக்கு அதான் பட்டது. யார் வந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே ரொம்ப கிரீப்பியரா இருக்கு. அதுதான் கேட்குறேன். அவ்வளோதானா? ஓகே, இந்த ரூம்ல வந்து தேவையானதான் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான். ஓகே. எக்ஸ் ஏத்தணும், இன்வென்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு தடவையும் கடுப்பாகுதுங்க. கிட்ட போய் அப்படியே செட் ஏத்தனா வராதா சார்? ஓகே, இதுலயும் யூஸ்லெஸ் ஸ்டாஷ் தான் இந்த லிட்டில் பாக்ஸ். ஓகே, இந்த சின்ன பெட்டியில வேணா இருக்கலாம் அந்த ஏறு பொருள். ஓகே, இதுல 3 ரூயின்ஸ் இருக்கு. ஆனா அந்த சடங்கு வந்து எந்த 3 வந்து யூஸ் பண்ணணும், இதுல எதை யூஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபை பண்ணல, குறிப்பிடல அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது விஷுவல் நாவலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முடிவும் ஒரு எண்டிங்கை வந்து கொண்டு போகும். ஸோ இதுல 3 முடிவு இருக்கா, அதாவது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கா, 3 ஆப்ஷன்ஸும் 3 முடிவை வந்து கொண்டு போகலாம். நான் ப்ராபப்ளி வந்து அந்த கேம் பிளேவை வந்து நான் முடிச்சுட்டு வேணா ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எல்லா எண்டிங்ஸும் நான் போடுறேன். இப்போதைக்கு என்னோட கேம் பிளேவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. இந்த கேம் பிளே ஃபுல்லாவே லாஸ்டா எந்த மாதிரி முடிவு எடுத்தா எந்த மாதிரி எண்டிங் கிடைக்கும், இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே. அதான் அதுக்கு நான் வந்து லைஃப்ல வந்து நான் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம், இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம், இப்படி இருப்பேன் சொல்லல. அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவே. இப்போ எதை பார்த்து எனக்கு வந்து ஓவோ எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டைமண்ட் ஷேப் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ அந்த டைமண்ட் ஷேப்பை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ப்ரொடெக்டிவ் ரூம். ஓகே, இது ப்ரொடெக்டிவ் ரூமினா ஓகே. ஒரு ரூமினும் ஒரு சேவ் பண்ணலை பார்த்தியா? ஆக்சுவலாக நம்ம இது சேவ் பண்ணியிருக்கலாம், அந்த இது தப்பிக்கிறதுல இருந்து அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. அதே டைலாக் தான். கேம் ஸோ லேகி இப்போதைக்கு, ஏன் லேகி வச்சுன்னு தெரியல. ஓகே, ஸ்மூத்தா போகுது, ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே. இல்லைங்க இப்போ சரி பார்க்கலாம் இருங்க, கடவுளை வேட்டிக்க வேண்டியதான். கடைசியா வீடியோவில் நான் இது வந்ததுன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு, இல்லைனா ஃபர்ஸ்ட் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரூம்ல வந்தாச்சு. நான் ஏன் பேசிக்கிட்டே இதுல வந்தேன்? இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து சடங்குக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். ஓகே, சாக் வச்சு வரைஞ்சிடலாமா? அந்த அப்ஜெக்டிவ் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கர்டைன்ஸ் வந்து மிஸ் ஆகுதுல்ல, அதை முடிச்சாதான் அந்த சாக் வச்சு வரைய முடியும்னு நினைக்கிறேன். அது இந்த ரூம் தான். ஓகே, லெட்ஸ் இன்வென்ட்ரி இது பண்ணிடும். பர்ஃபெக்ட். இப்போதைக்கு வருங்க இன்வென்ட்ரி, இல்லைன்னா ரிச்சுவல் நோட்ஸ், டிராயிங். ஓகே, ஷார்ட் வந்து வைக்கணுமா? இன்வென்ட்ரி ஒன்று வைக்கணுமா என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணலை, ஏதோ மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 3 ரூமு, 12 கேண்டில், லைட்டர், ரூம் ஒரு. ஓகே, முடிய நம்ம எடுக்கல. ஸோ ஓகே வாங்க, நமக்கு தான் ஒரு பலியாடு இருக்கு, அவகிட்ட போய் எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நேரமா முடிய இந்த ஜன்னல்ல ஏதோ இருக்கா? குளிர்ந்த காற்று வருது வெளியில இருந்து, மூடுவோம். கர்டைன்ஸ் மூட முடியாது. நான் எப்ப பேசலான்னு போனாலும் இந்த அம்மா முடிய ரிப்பேர் பண்றதுலயே இருக்கிறாங்க பாருங்களேன்.
ஒண்ணுமே முடிய ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட அந்த கைப்பிடியால முடி எடுக்கிறது? இவங்க கிட்ட இருந்து தான். ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஓகே, எட்ஸ் அழுத்திட்டேன். முடிஞ்சது. ஓகே ஓகே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளோட முடிய கட் பண்ணிட்டா. ஏன் இங்க இருந்து உடனே போ. ஓகே, பரவாயில்ல. அட்லீஸ்ட் எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சது. பரவாயில்ல. ரொம்ப ஸ்மூத்தா ஆகுதுங்க இப்ப. ரெக்கார்ட் ஆகுதானே எனக்கு பயம் வந்துருச்சு. ஓகே, இப்போதைக்கு ம், வாங்க கேண்டில் பிளேஸ் பண்ண வேண்டியதுதான். ஒரு உடன் டெஸ்க் சீஸ். சாரி, இது கிடையாது. ஒரு தடவை எக்ஸ் அழுத்தி இன்வென்ட்ரி அழுத்தி ஜெட் அழுத்தி ரொம்ப கடுப்பாகுதுங்க. ஓ மிடில், ஓகே ஓகே, மிடில் ரூம்ல தான் பண்ணணும் கேண்டில் ஏற்றணும். வாட்? புரியல, ஏதோ மிஸ் பண்றேனா? திரும்பவும் என்கிட்ட கைப்பிடி அளவு முடிவுமே இருக்கு. என்ன தேவை? ரூயின் இருக்கு, டப் டப் சாக் இருக்கு, லைட் இருக்கு, 3 ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லா லைட்ஸும் ஆஃப். டர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ், ட்ரா த கர்டைன்ஸ் ஈச் ரூம். ஓகே, லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ, சாக் வச்சு அந்த இது வரையணும். இன்வென்ட்ரி சாக் என்ன? இனிமே நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு லைட் ஆன்ல இருக்கா இந்த கிளாஸ் ரூம்லயாவது? கடுப்பே இதாங்க எனக்கு. எதுவுமே பிளாக். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கர்டைன் மூட தான் நினைக்கிறேன். இந்த ரூம்ல ஏதோ ஒரு கர்டைன் மூடல். ஆஹா, இத மிஸ் பண்ணதுனால எவ்வளோ பெரிய இது. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அந்த இதுதான் நினைக்கிறேன், சாக்கு வச்சு வரையணும்னு தான் நினைக்கிறேன். அந்த ரூம்ல இருந்தே வந்திருக்கலாமே, ஏன்னா சாக் வந்து 3 ரூம்ல தானே போட சொன்னாங்க. பா, பயங்கர சவுண்டா இருக்கு. லைன்ஸ் பர்ஃபெக்டா இல்லைனா இது வேலையை பண்ணும். இதை நான் 3 ரூமுக்கும் பண்ணணும். ஏய், ஏதோ ஒன்று இருந்ததுங்க அங்க. இந்த ஜன்னல்ல வந்து யாரோ எட்டி பார்த்தாங்க. கண்டிப்பா இருங்க, யாரோ உள்ள இருக்கிறாங்க கண்டிப்பா. ஹலோ, யாரு? வாட்? சத்தியமா யாரோ எட்டி பார்த்தாங்க. நான் வேணா ரீப்ளே வேணா போடுறேன் எடிட் பண்ணிட்டு. ஐயோ, இப்பதான் நான் அட்ட ராத்திரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயமா வேற இருக்கு. இனிமேதான் கேம் பிளேவா இருக்கு போல இருக்கு. பயங்கரமான விஷயம். ஓகே, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். 2 முடிச்சாச்சு, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. சரிங்க, இப்பயும் ஸ்லோவா போவோம், அப்பதான் இது பண்ண முடியும். 1 செகண்ட், எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். சாரி, அப்பாவோட கால். ஸோ எடுக்காம இருக்க முடியாதுங்க. இந்த சைடு தான் ஏதோ பார்த்து நினைக்கிறேன், அந்த ரூமான்னு தெரியல. மேபி ஸ்லோவா போனா. இல்ல எதுவும் இல்லை அந்த. இல்ல, ஏன் கணக்கு தான் ஏதோ தெரியுதா? இட்ஸ் நத்திங். நான் தான் ஏதோ போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் போல. இந்த ரூம்ல வரைஞ்சாச்சு, 3 ரூம்லயும் வரைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். இந்த ரூம்ல வரையல. ஸோ எக்ஸ் இன்வென்ட்ரி
ஓகே. இப்போதைக்கு கேண்டில் பொறுத்த வைக்கணும். ஓ சாரி, கேண்டில் வந்து மிடில் ரூமுக்கு மட்டும்தான். ஓகே போமா. ஆ அப்ப நான் பார்த்தது அந்த உருவம் வந்து பிரம்ம கிடையாது. இந்த கண்ணாடி எதுக்கோ உடைஞ்சிது, கண்ணாடி வந்து கிராக் ஆயிருச்சு. அதை என்ன பயமுடுச்சு, என்னைய பயமுடுச்சுப்பா. இது மிடில் ரூம் தான் நினைக்கிறேன். அப்புறம் மிடில் ரூம் தான், அந்த கர்டைனை வச்சு சொல்லலாம். இன்வென்ட்ரி. அப்புறம் கேண்டில் எங்க இருக்கு? கேண்டில் பற்ற வச்சாச்சு. இப்போதைக்கு என்ன பண்ணணும்? வெயிட் ஃபார் 5 minutes, burn the tuck talk. வெயிட் பண்ணுன்றாங்க 5 நிமிஷம். வெயிட் பண்ணலாமா இல்லை அப்படியே எரிச்சிடலாமா? சரி அப்படியே எரிப்போம். இன்வென்ட்ரி நாட் எட்டா. இப்போ என்ன பண்ற? ஓ இங்க 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 இருக்குங்க. இப்போ எரிச்சிடலாமா? ஒன்றும் இல்லையா? ஓ அந்த லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்றத நான் மதிக்கிறதே கிடையாது. கேண்டில் பற்ற வச்சு தானே எரிக்க முடியும். கேண்டில் பற்றவே இல்லையே நான். சே, இப்போ எரிக்கலாமா? ஓ கீழே வர நான் பற்ற வைக்கணுமா? ஒரு தடவையும் நான் எஸ் அழுத்தி இன்வென்ட்ரி போயிட்டு ஜெட் அழுத்தத்துக்கு எனக்கு பயங்கர தலைவலியா இருக்குங்க. ஓகே அவ்வளோதான், போட்டு எரிச்சிடலாம். ஆ என்னாச்சு பிளாக்? நான் எதோ என் ரெக்கார்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம், அப்புறம் முடிவு போட்டு எரியணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப இது டயர்ட் ஆகுமே. ஓகே. சீரியஸாவா? இந்த மாதிரி விஷயத்த நீ மூக்க நழைக்காத. ஆனால் நான் தலையிடுற விஷயம்லாம் கடைசியில் பார்த்தா ஸ்கேமாக தான் முடியுது. எல்லாமே போலியாக தான் இருக்கு. ஆனால் ஒரு நாள் அப்படி இல்லைனா, ஒரு நாள் நீ வந்து ஏதாவது ஒரு பேயோ இல்லை சாத்தானையோ நீ வந்து வர வச்சிட்டீன்னா, அது உன்னோட ஆவியை பிடிச்சி நெதர் வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சுன்னா, எட்டர்னிட்டிக்கு என்ன பண்ணுவேன்? உன்னோட சோல் வந்து டேம். அதுக்கான மீனிங் தெரியல எனக்கு. அப்புறம் அதுதான் எனக்கு, நான் சாகும் போது எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா கேட். சும்மா சொன்னேன். ஓகே யாரோ ஒருத்தர் ஃபைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா, நீ வந்து அவனை கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கதைக்குள்ள போனாதான் அது தெரியும், பார்க்கலாம். கடைசியில் ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட் நீங்க உனக்கு என்ன வேணுமோ நீ அதை மட்டும் தான் பண்ற, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்ற. ஆமா, முட்டாள்தனமா இருக்கு. ஒரு குறிக்கோள் உள்ள முட்டாள்னு சொல்லு. அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்றியா? எனக்கு உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல கேட். அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட பேசி எனக்கு டயர்டா இருக்குது கேட், உனக்கு தெரியும்ல. ஆமா, அதுக்கு தான் இங்க இருக்கும். சரி, அப்பர் கிளப்ல அந்த இது இருக்கு ஒரு டிராயர்ல. ஓகே, அந்த டிராயர் வந்து க்ளோஸ் ஆகுதுல, அதுல ஒரு கோல்டன் என்வலப் இருக்கு. மெம்பர்ஸ் வந்து உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க அது உள்ள அப்படின்றாங்க. தேங்க்ஸ்.
ஓகே, ஹலோ. யாரோ கதை தட்டுறாங்க. ஆ, ஏய், ஏய், கை கை தடம். நம்ம அங்கதான் இருந்தோம், அந்த ரூம்ல தான் இருந்தோம். ஆ, ஐயோ, கொஞ்சம் கொஞ்சமா திக்கலா இருக்குது. நீங்க எங்கடா போனீங்க? ஏய், என்னடா சொல்ல, இருங்க சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கு. சொல்லாம கொள்ளாம எங்க ஓடிட்டாங்க. இந்த டிராயில தான் ஏதோ இருக்கு. ஓ, கோல்டன் நேரம் கிடைச்சிச்சுங்க. ஓகே, இதுதான் நம்ம பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் பண்றேன். நான் அதை ஷார்ட் பண்ணி நோட்ஸில் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான். ஆமாம், மொத்த ரிச்சுவல் ரூல்ஸும் படிக்கணுமா? ஆமாம், படிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக தான் விளையாடணும். தேவையானவை 3 இருட்டான பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ரூமு, 12 மெழுகுவர்த்திகள், ஒரு லைட்டர் இல்லைன்னா பத்தி பெட்டி, ஒரு ரூல், ஒரு கைப்பிடி அளவு ஹியூமன் ஹேர், ஒரு ஒயிட் சாக்கு, ஒரு ஓகே ஒயிட் பெயிண்ட் ஆர் ஒயிட் பெயிண்ட். ப்ரிப்பரேஷன் சூரியன், ஆம், சூரிய உதயம், அப்புறம் வந்து சரி விடுங்க, சன்செட் ஆன அப்புறம் இதை பண்ணணுன்றாங்க. 3 ரூமுமே இருட்டா இருக்கணும், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்கணும், அந்த கர்டைன்ஸை மூடி இருக்கணும், கதவுகளை மூடி இருக்கணும், சாக்கை வச்சு அந்த 3 ரூமுக்கும் வழியை வரையணும். மிடில் ரூமில் 6 கேண்டில்களை மேலேயும் கீழேயும் வச்சு அதை பற்ற வைக்கணும். அப்புறம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணா உங்களால இந்த ரிச்சுவல்ல இருந்து திரும்ப போக முடியாது. 5 நிமிஷம் பாஸ் பண்ண அப்புறம் அந்த கைப்பிடி அளவு முடியை வந்து எரிச்சிடணும். அப்புறம் ஒன்று ஒன்றா அந்த கேண்டிலை வந்து அணைக்கணும். எப்போ அந்த லாஸ்ட் கேண்டில் வந்து அணையுதோ அப்புறம் கண்ணை மூடி 100 வரைக்கும் எண்ணணும். அப்புறம் கண்ணை திறக்கணும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, எனக்கு பின்னாடி இருக்க டோரை வந்து நான் மூடி ஆகணும். அதை ஓப்பனில் விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ரூனை வந்து நம்ம தொலைக்கக்கூடாது. அது அந்த ரூன் தான் நமக்கு ஒன்லி ப்ரொடெக்ஷன். நம்ம எந்த ஒரு வெப்பனையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு போனால் அவங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க. நூறு வரைக்கும் என்னும் போது ஏதாவது கேட்டாலோ ஏதாவது உணர்ந்தாலோ அதை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடணும். அதை கண்டுக்க கூடாது. கண்ணை திறக்கக்கூடாது, லைட்டை போடக்கூடாது, நகரக்கூடாது. ம் நீ தனியாக இல்லைன்னு ஃபீல் ஆகும், ஆனால் அது நார்மல் தான். சரி, ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறேன். நீ தனியாக இல்லைன்னு ஃபீல் ஆகும், அது நார்மல் தான். நீ தனியாக இல்லை, யூ வாண்ட் பி. ஆ, இப்போதான் திகிலே கிளம்புது. இல்லைன்னா இந்த ரூம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கும். அதே டைலாக் தான். இல்லை இல்லை, மிடில் ரூம். ஓகே, க்ளோஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எரிக்க வேண்டியதான். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் மிக்சியை போடுவாங்களா? மிக்சி சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே இருக்கு. இது இருக்கு, பண்ணலாம். கேண்டில் அணைச்சாச்சு. நம்ம அணைக்கலன்னா தானா அணைஞ்சிருதா? இப்போ நம்ம வந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1 2 3 4 5 28 29 30. நான் ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த முட்டாள்தனமான கேம் வந்து ஒர்க் ஆக போறதே கிடையாது. 55 56 57 58. இந்த அம்மா என்னை பத்தி கவலைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ கேட்குது. அதுதான் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணி ஆகணும். என்னது இது? 79 80 81. ஓகே. ஆ கொஞ்சம் திகிலா இருக்குங்க. ஆமா, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இஸ் தேர் எனிஒன் கேக்குற? 97 98 99 100 முடிஞ்சது. இப்ப கண்ணை திறக்கணும். ஆமா, நான் கண்ணை திறக்கணும். ஓ, ஓகே ஓகே. ஆ ஆ, வேலை செஞ்சிருச்சு. கிளாஸுக்கு போனோமா படிச்சோமான்னு இல்லாம உட்காந்து சடங்கு பண்ணிட்டு இருந்தா என்ன மொத்தம் எங்க வேணா கொண்டு போய் விடும். ஆமா, வேலை செஞ்சிருச்சு. இதுல வேற உனக்கு ஹாப்பியா வேற இருக்கா? ஐயோ. அஹ், அஹ். ஆமா, அதான் கேட்கணும் எங்க இருக்கும். இது ஒரு ஹால்வே, ஆனா இது ஸ்கூல் கிடையாது. என்னால நம்பவே முடியும். திரும்ப திரும்ப சொல்லாது. இது எந்த ஒரு லாஜிக்கல் சென்ஸையும் ஃபாலோ பண்ணல. நான் கிளாஸ் ரூம்ல இருந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் பைத்தியமாயிட்டேன்னா என்ன? எனக்கு ரொம்ப இதுவா இருக்கா போல. இது ஒர்க் ஆனதே நான் நம்பவே முடியல. ம். நான் இப்ப எந்திரிச்சு இது கனவா மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கும். நான் அந்த பிளேஸை செக் பண்ணி ஆகணும். ஆமா, சேவ் பண்ணிக்கலாம். எஸ். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லாக்ல சேவ் பண்ணாங்க. ஓகே, என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்? சாரி, அது கிடையாது. ஆ, நான் ஒரு மிஸ்டீரியஸான லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இதை சுத்தி பார்க்கணும். ஓகே, வாங்க. ஓகே, என்னது இது? ஒரு கருப்பான சப்ஸ்டன்ஸ் வந்து மேல இருந்து சொட்டிக்கிட்டு இருக்கு. பார்க்கவே நல்லா இல்லை. டிஸ்கஸ்டிங். ஓகே, ஒரு ஓகே மேலே. ஓகே, கிளைம்ப் ஸ்டேரை கிளைம் பண்ணோம்னா டபுள்யூ. இட் வாஸ் ஒரு ஆட் பேட்டர்ன். சரி, ஓகே, அந்த ஸ்டேரை கிளைம் பண்ணலாம். இப்படி போனால் கிளைம்ப் ஆகாது. நம்ம வந்து டபுள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மேலே கிளைம் பண்ணால் ஆகும். லாக். இதுக்காக வந்த இங்க ஒரு இது இருக்குங்க. ஓ, கண்ணாடி. ஆனால் கீழே இருக்க கண்ணாடியில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. இதுவும் லாக்கில் இருக்கா? இந்த இதில் போகலாம். ஆனால் இதுவும் லாக்கில் தான் இருக்கு. ஓகே ஓகே. எங்க இருந்து இந்த விஷயம்லாம் வருது? இதுவும் லாக்ல இருக்கு. இருங்க, நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம கிளப்ல இருந்து எடுத்த சாவி ஒன்று இன்வென்ட்ரியில இருக்கா? எஸ், இந்த சாவி நம்ம இன்வென்ட்ரியில இருக்கு. தியேட்டர் கிளப்புக்கு நம்ம அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கின சாவி வந்து இருக்கு. மேபி செக் பண்ணி பார்க்கலாம். இன்வென்ட்ரி. ஓகே, கீப் இட் ஆகல. ஸோ அந்த சாவி வந்து யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன். கீயோலே இல்லையா? இதுலயுமே கீயோல் இல்லையா? இட்ஸ் லாக். சரி, இதை செக் பண்ணி பார்ப்போமே.
இல்ல எனக்கு புரியல எதுக்கு இந்த கீ ஹோல் கொடுத்துருக்கான். இதுல எப்படியும் போக முடியாது. இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரியே இருக்கு. எஸ். ஆமா, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த இதே டோர் தான் அங்கேயும் இருந்தது. ஆமா, வித்தியாசமா இருக்கு. ஆமா, நீ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆமா, நான் இங்க வந்திருக்கேன். ஏதோ ஒன்று மிஸ் பண்றேன். சரி, ஓகே, இதோட இந்த கேம் பிளே நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதை எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல. ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.